கருப்பசாமி மறுபடி கொடுவாய் வச்சுப்பா, கொடுவாய். சரிப்பா, அப்படியா, சரி சரிப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம்ப்பா. 2 நாளைக்கு நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு, மீண்டும் அதே போல் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால ஆடி முடியட்டும், சரியா? முடியறதுக்குள்ளேயே உனக்கு கருப்பசாமி உனக்கு மாற்றத்தை கொடுத்து உனக்கு சரி பண்ணி கொடுத்து, எல்லாரும் போல கருப்பசாமி அவளையும் மாற்றி கொடுத்தா போதும்ல, போய் காலைல வந்துட்டு ஓடு. அதனால கருப்பசாமி உன்னோட எதிர்பார்ப்பு போலயே நான் கருப்பை உனக்கு மாற்றி கொடுத்துறேன். மாற்றி கொடுத்து இந்த மாதம் முடியறதுக்குள்ளேயே உனக்கு நான் நல்ல மாற்றத்தை கொடுத்து நீ சொன்னதை சரின்னு கேட்குற மாதிரி அமைச்சா போதும்ல, நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. இது எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிடணும், அதை பாங்கா வச்சுக்க. நீ கேட்டது போல ஆடி அம்மாவாசைக்கு என் பாதத்தில் விழுகிற மாதிரி 2 மாலை 2 பாட்டில் சொருட்டு வாங்கிட்டு வந்துடணும். நீ கேட்டது போல கருப்பசாமி ஆடி கடைசிக்குள்ளேயே உனக்கு நான் மாற்றத்தை கொடுத்துறேன் போ, சரியா? உன் மகளை மாற்றிடுறேன், அடுத்தடுத்து உனக்கு ஒவ்வொன்றா நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கூடயே வரம்போப்பா. எப்படி திருத்திடுறேன், சரி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உனக்கு நான் தண்டனையை கொடுத்துறேன் போ, கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஊருப்பா? மறுபடியும் நம்பியூர் வச்சுப்பா. நம்பியூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தோம்ப்பா. போய் ஓடி போய் பார்த்துட்டு வந்ததில் நீ எதிர்பார்த்தது போல உன்னோட எதிர்காலம் நமக்கு இப்படியே போயிடுமா, இல்லை நம்மளும் வெறுவீடாப்போ இருக்கிறோம், ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்து நமக்கு வாரிசும் கொடுத்து கருப்பசாமி அப்படியே ஒரு எதிர்காலம் அமைச்சு கொடுப்பியா அப்படின்னு ஒரு சந்தேகம். போய் காலைல விட்டுவான். உன்னோட எதிர்காலத்தை பார்க்கும்போது கருப்பசாமி நீ நினச்சதை விட 2 மடங்கு உன்னை நல்லா வச்சிருப்பான்ப்பா, சரியா? அதே போல் உனக்கு கேட்டதும் கொடுத்துருவேன், கேட்காததையும் கருப்பசாமி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால நீ சொன்ன வாக்க நான் சொன்னதை நீ செஞ்சிரு. நீ கேட்டதை விட நான் கருப்பசாமிக்கு ரூபாய் கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, கூடயே வரம்போ. அப்படியா? அவனுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணி நல்ல முறையாக கொண்டு வந்திருக்கேன், பரவாயில்ல. அடுத்தது எந்த இடைஞ்சல் இல்லாமல் காப்பாற்றினா போதும்ல, இந்தா இதை கொண்டே கொடுத்துரு, தனியாக வச்சு கூடயே வரம்போப்பா. கருப்பசாமி மறுபடி எந்த ஊருப்பா? மறுபடி பழைய கோட்டை வச்சுப்பா. பழைய கோட்டை, சரி அப்படியா, சரிப்பா. ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்தாலும் உன்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்காலத்தில் நம்ம நினச்ச லட்சியத்தை அடைஞ்சிருவோமா? கட்டாயம் கருப்பசாமி அமைச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால ஆடி அமாவாசை முடியட்டும், அதுக்குள்ள சம்மதத்தை வாங்கி நீ எதிர்பார்த்தது போல உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன், அதில் எந்த வித மாற்றம் இல்லை. இந்த ஆடி அமாவாசை முடிஞ்சதே அமைச்சிடுவேன். நான் இடையில தை அமாவாசை கேட்கறது எனக்கு செஞ்சிடணும், சரியா? அமைச்சு கொடுத்துட்டு நான் உனக்கு கேட்டுறேன், அப்படியே அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி எந்த ஊருப்பா? மறுபடி எந்த ஊர்? மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர், அப்படியாப்பா. மகனுக்கு கல்யாணத்துக்கு வந்து கேட்டான் மகனுக்கு, அதனால இப்போ ஜாதகம் வந்து பொருந்தி வந்திருக்கா இல்லையா? அதனால கருப்பசாமி இப்போ பார்த்ததே அமைச்சிடலாம்ப்பா, இப்போ பார்த்ததே அமைச்சிடலாம். அதனால மகனுக்கு ஒரு நெம்புகோல், ஒரு தூண்டுகோல், ஒரு ஆள் வேணும்ல. அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்துக்கு சரியாக வருமா அப்படின்னா கட்டாயம் சரியாக வரும். அதனால இப்போ அமைச்சும் கொடுத்துருக்கேன். அதனால நீ என்ன பண்ணுற, வழித்தடம் உனக்கு பிடிச்சி பொண்ணும் பிடிச்சதுன்னா அமைச்சிடலாம். அதனால உனக்கு பொருத்தம் வர்ற மாதிரியும் உனக்கு எல்லாம் சேர்ந்து கூடி வர்ற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன். மொத்தம் 5 அமைஞ்சு வந்துடும். அதில் 1 இதை ஃபஸ்ட்டு பாரு, இதுவே உனக்கு சரியாங்கிற மாதிரி முடிச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல, போய் காலைல வந்துட்டு ஓடு. இப்போ பொண்ணு வீட்டிலேருந்து தகவல் வந்துச்சா? அதனால நீ அதையவே பார்க்கலாம்ப்பா. மற்றதெல்லாம் வந்திருக்கிறதெல்லாம் பெண்டிங்கில் வை, இதை பாரு, உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதனால நமக்கு தகுந்த வசதி தான், சரியா? நம்மளதை விடவே கொஞ்சம் கம்மியத்தான் அங்கேயும் இருக்கு, அப்படி தானே? அதனால உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு அதே போல உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. இந்தா. அப்படியா? வர அமாவாசைக்குள்ள ஒரு டைம் போயிட்டு வா, அது மட்டும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பா, சரியா? அதுக்கு மட்டும் டைம் சொல்கிறேன். அப்படியா? அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம போகணுமா? அப்போ நீ வெயிட் பண்ணி பாரு, நான் உனக்கு டைம் சொல்கிறேன், சரியா? போய் பாரு. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர், சரிப்பா. எல்லாரும் போய் காலைல விழுப்பா. யாருக்கு உடல்நல சரியில்லை, உடல்நல வந்து சரியில்லை, அதனால கருப்பசாமி அப்படியா, என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு, சரியா? நாளைக்கு மடிப்பச்சு எடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை கொண்டாந்து எனக்கு சக்கரை பொங்கல் வைக்கணும், சரியா? வர திங்கக்கிழமையிலேருந்து உனக்கு உடல்நிலையில் உனக்கு படிப்படியாக சரி பண்ணி அடுத்த 60 நாளில் 2 மாதத்தில் முழுசும் வந்த தடம் தெரியாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? மறுபடியும் போய் காலைல வந்துட்டு வா, போடு. சரி, தொழிலும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து, அதனால கருப்பசாமி ஓடி போய் பார்த்ததில் தொழிலும்
உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து கருப்பசாமி வந்து ஆமாப்பா வாகனமும் எந்த விட இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்தா போதுமா? அதனால நான் கருப்பசாமி படித்த படிப்புக்கு உண்டான வேலை, அதே மாதிரி வருமானம், அதே மாதிரி படிப்பு, எந்த இடைஞ்சலாம் கருப்பை நான் காப்பாற்றி கொடுக்குறேன்ப்பா. கண்டிப்பாக அதை அமைச்சு தந்துடுறேன். எனக்கு 18 வீடு மடிப்பச்சு எடுக்கணும், சக்கரை பொங்கல் கொண்டாந்து எனக்கு வைக்கணும். அதனால் நாளைக்கு என்ன பண்ணுற? சரிப்பா, நாளைக்கு சாயந்தரம் போய் மடிப்பச்சு எடுக்கிறேன். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு கொண்டாந்து சக்கரை பொங்கல் வச்சுறேன். சரியா? கிட்ட வாப்பா, நீ கிட்ட வா. ஃபஸ்ட்டு குடும்பத்துக்கே சரியில்லை, ஒரு 8 மாதத்துக்கு டைம். சரியா? இதை குடி. அதனால் 18 வீடு மடிப்பச்சு எடுத்து கொண்டாந்து எனக்கு சக்கரை பொங்கல் வச்சிரு. 18 நாள்லேருந்து உனக்கு படிப்படியாக மாற்றத்தை கொடுத்து நான் நல்லா இருக்கிறேன்ப்பா, எந்த வித குழப்பம் இல்லை அப்படின்னு முதல் குடும்பத்தை சரி பண்ணிடுறேன். அடுத்தது நீ சொன்னது மாதிரி உனக்கு வித்தும் கொடுத்து சிக்கல் எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? எல்லாமே அவனுக்கு வாங்கித்தரேன். பொங்கல் எனக்கு வச்சிரு. சரியா? மகளுக்கு தான் உத்தரவு. அதனால குடும்பத்துக்கே நான் கருப்பங்க வந்து உன்னோட இருப்பிடத்தில் வந்து இன்னைக்கே வந்து வழக்காடி பார்த்துறேன். சரியா? இதை கொண்டுட்டு போய் நீ என்ன பண்ணுற, 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நீ கேட்டதோட நாளையிலேருந்தே உனக்கு மாற்றத்தை கொடுத்துறேன். கிட்ட வாப்பா. இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எப்படிப்பா? அதையும் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன். இன்னைக்கு உங்க கூடவே நான் வருவேன். வந்து வழக்காடி பார்த்து உனக்கு அதுக்கு ஒரு முடிவு பண்ணி நான் கருப்பசாமி உனக்கு ஞாயிற்றுக்கிழமை நிரந்தர தீர்வு நான் பண்ணித்தரேன். அப்படியே இருந்தாலும் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல, அவ்வளோதான். கிட்டவா. நீ அதை பற்றி என் குழப்பற. என்னோட இருப்பிடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னா உன் பிரச்சனை தீர்ந்துருச்சு. அதனால இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி சரி பண்ணி தரேன். இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. இது 2 பேரும் ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இன்னையிலேருந்து எப்படி இருக்குதுன்னு பாரு. சரியா? இன்னையிலேருந்து எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு நாளை மறுநாள் என்னை வந்து பாரு. மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். எனக்கு சக்கரை பொங்கல் வச்சிடணும். கூட வரேன் பாப்பா. போய் எடுத்துட்டு வந்து உன்னோட இருப்பிடத்துல ஒரு நைட் வீட்டில் வச்சிருக்கணும். மறுநாள் காலையில் நேரத்தில் நீங்கள் கொண்டு வச்சிடணும். மாலையும் பாட்டில் கொண்டுட்டு வா. அன்னைக்கே நிரந்தர தீர்வு பண்ணி தரம்போ. 18 வீடு கூட வரேன் பாப்பா. சந்தேகம்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி ஜெந்த ஒருப்பா மறுபடி குடியாத்தம் போயிடுச்சுப்பா. அதனால கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை வழக்காடி பார்த்துட்டு வந்தேன். கிட்ட விடமான கிட்ட வந்து குறவை. இதை ஒன்றா கையில் பிடிச்சி அவனை குடிக்க வை. இந்தா நீ இந்த பக்கம் வா. இப்போ டாக்டர் வந்து கை விட்டான்ல. அதனால கருப்பசாமி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதம் வரும்போது பழையபடி அவன் நகை கடைக்கு அவன் வேலைக்கு பழைய நிலைமைக்கு உனக்கு போக வச்சா போதும்ல. என்ன வேலைக்கு போனேன்? நகை வேலை தானே. அதனால பழைய வேலைக்கு உனக்கு போனால் போதும்ல. நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. அதனால நீ என்ன பண்ணுற, இப்போ நான் 3 கனி கொடுத்து விட்றேன். சரியா? நான் தான் சொல்லிட்டேன், பழையபடி நகை கடைக்கு வேலைக்கு போகிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். எந்த ஆப்ரேஷனும் பண்ண தேவையில்லை. அதனால பேச்சு மட்டும் வந்தால் போதும் உனக்கு. அதைத்தான் இப்போ நானும் சொன்னேன். பழைய நிலைமைக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கேன். அதனால் நீ என்ன பண்ணுற, 3 நாளைக்கு. சரியா? நாளைக்கு என்ன கிளம்ப? சனி 1, ஞாயிறு 2, திங்கள் 3. திங்கக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் இங்கே இருக்கணும். சரியா? அதுக்கு தகுந்த மாதிரி பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க கூட்டிகிட்டு வா. அதனால் நாளையிலேருந்தே உனக்கு கருப்பசாமி ஒரு மாற்றத்தை கொடுத்துருவேன். சரியா? வர ஐப்பசி மாதம் வர்றதுக்குள்ளே பழைய நிலைமைக்கு அவன் வேலைக்கு போகிற மாதிரியே உருவாக்கி கொடுத்துறேன். டாக்டர் வந்து கேரண்டி இல்லைனால நான் கருப்பசாமி உனக்கு பழைய நிலைமைக்கு நான் வேலைக்கு போக வச்சுறேன். சரியா? அதனால எந்த வித மாற்றம் வர்றது என்னப்பா? நான் மொத்தமாகவே சொல்லிட்டேன், பழையபடி அவன் வேலைக்கு போவான்ட்டேன். உனக்கு அவன் தானே எல்லாமே பார்த்துட்டு அவன் மேலே பாசமாக வச்சிருந்தீல. அதனால பசங்களுக்கு 2 பக்கம் வாழ்க்கை அமைக்கணும். அதனால நீ கேட்டதோடு எனக்கு மாலையும் பாட்டிலும் நீ தனியாக வாங்கிட்டு வந்துரு. சரியா? எனக்கு அதுக்கு தான் சொல்லியிருக்கேன், மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடணும். நீ கேட்டதோட கருப்பசாமி வாழ்க்கையில் எல்லாரும் போல இத்தனை நாளாக ஜெயிக்கல. இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள அதுக்கு ஒரு வாய்ப்பு. இவனை சரி பண்ணிடுறேன். அடுத்தடுத்து உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? நான் கூட வரேன் போப்பா. திங்கக்கிழமை மணிக்கு என்ன வந்து பாரு. இது எல்லாமே அமைச்சிருவேன். இங்கேருந்து என்னோட ஆடி அமாவாசை திருவிழா முடிச்சு போகும்போது வேலையை அமைச்சு கொடுத்து குடிக்கிறதையும் படிப்படியாக குறைச்சி கொடுத்து அதே போல் இவனையும் படிப்படியாக உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதையெல்லாம் மாற்றில இவனை சரி பண்ணுவோம். அடுத்தடுத்து உனக்கு சரி பண்ணி தரேன். சரியா? திங்கக்கிழமை நான் வந்து பாருப்பா. கூட வரம்போ.
3 நாளைக்கு தவறாமல் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. வேலை அமையணும், வருமானம் வரணும், அதே மாதிரி நமக்கும் நல்லபடியாக திருத்தி கொடுத்துடணும் அப்படின்னு நாங்கள் அரிப்பம் கூட வரம்போம். ஒன்று எந்த மருத்துவத்துக்கும் போகாத, சரியா? திங்கக்கிழமை வந்துட்டு போ. இப்போதைக்கு அவசரத்துக்கு மட்டும் போட்டுக்க, பெருசாக இன்னும் கொடுத்துக்க வேணாம். கருப்பசாமி மறுபடி ஜந்த ஊருப்பா, ஜந்த ஊர். ஆமாப்பா. கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. ஓடி போய் உங்கள் கட்டுமனையை சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி வந்து உனக்கு சீக்கிரமாக ஒரு பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும். ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருக்குது, அப்படித்தானே? அதில் இந்த பேசணுங்கிறது அப்புறம் ஒன்றும் சத்தம் வர்றதில்லை, அப்படி தானே? அதனால் உனக்கு அதை சீக்கிரமாக அதை பாகத்தை முடிச்சு கொடுத்து சிக்கல் இல்லாமல் அதுலேருந்து ஒதுக்கி விட்டால் போதுமா? போய் காலை விட்டு விடும். சரிப்பா. அதே போல் உனக்கு வந்து ஆவணி கடைசியாகிறதுக்குள்ளே இதுக்கு பேச்சுவார்த்தை ஒரு தீர்வு வந்துடும்ப்பா, சரியா? ஆவணி கடைசிக்குள்ளே இதுக்கு தீர்வு நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அதனால் எனக்கு என்ன பண்ணுற, நான் வர்ற ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போகிறேன், சரியா? கூட வரணும். கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா, கோபி. சரிப்பா, சம்மதிக்க வைக்கணுமாப்பா, அப்படித்தானே? நான் கருப்பசாமி ஓடி போய் உன் வீட்டில் வழக்காடி பார்த்ததில் நீ கேட்டது போல் உனக்கு வந்து எது வந்தாலும் தட்டி தட்டி போயிடுது. வேணாம், பிடிக்கல, ஏதோ ஒன்றை சொல்லி போயிடுது. அதனால் உனக்கு சம்மதிக்க வைக்கணும். இந்த ஆடி 30 பேசாத, ஆவணி 10ஆம் தேதிக்கு மேலே பேசு. அவன் நீ எதிர்பார்த்தது போலயே உனக்கு நீ நினச்சது போல் உனக்கு சம்மதிக்க வச்சு திருமணத்தை கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி சம்மதிக்க வச்சிடறேன். அதே போல் கருப்பசாமி வந்து அதே இடத்துல போய் நம்ம குடித்தனம் இருக்கலாமா, அந்த இடத்துக்கு போகலாம், தாராளமாக போகலாம். ஆடிலேருந்து ஆவணியில் நீ தாராளமாக போகலாம், நல்ல நாள் பார்த்து நீ போகலாம்ப்பா. அதுலேயும் எந்த வித மாற்றம் இல்லை. அதே மாதிரி நமக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் குடும்பத்தில் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் மதிக்கிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? ஒரு அமாவாசை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டிலை சுருட்டு வாங்கிட்டு என்னை வந்து பார். நீ கேட்டதோடு அடுத்த 3ஆவது அமாவாசை அப்படிங்கும்போது உன் மகன் என்ன சொல்லுவா, நீ பார்த்து யாரை சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. அந்த 2வது பணம் வர வேண்டியதை பணத்தையும் வசூல் பண்ணி எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமா? அமாவாசைக்கு என்னை வந்து பாரு. 3 அமாவாசை முடியறதுக்குள்ளேயே உன் மகளை சம்மதிக்க வச்சுறேன். அடுத்தடுத்து உனக்கு ஒவ்வொன்றும் பண்ணி கொடுத்துறேன். கொடையே வரம்போ. கருப்பசாமி மறுபடி ஜந்த ஊருப்பா, மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் கம்பெனியில் வந்து ஆர்டர் எடுக்கணுமா? நீ உட்காருப்பா. கம்பெனியில் வந்து கட்டு எடுக்கணும். 2-3 கம்பெனிக்காரனா கடைக்காரன் எடுக்க மாட்டேறானா? குறி 1, குறி 2. அதனால கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நீ எதிர்பார்த்தது போல போட்டிக்கும் பகைக்கும் பக்கத்துலேயே ஆள் இருக்குது. நம்ம தூரத்தில் இல்லை, பக்கத்துலேயே வச்சுருக்கேன். அதனால தான் இப்போ பிரச்சனையே. அப்படிங்கிறதுனால கருப்பசாமி என்ன பண்ணுறேன், உனக்கு யாருக்கு வியாபாரம் ஆகுதோ இல்லையோ உன் மகனுக்கு தொழில் நல்லபடியாக அமைஞ்சா போதும்ல, போய் காலைல வந்துட்டு ஓடு. அதனால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனக்கு 54 கனியில் ஒரு மாலை, எனக்கு ஒரு பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வா. வர்ற ஞாயிற்றுக்கிழமை நீ கேட்டது போலயே வர்ற புதன்கிழமையிலிருந்து உனக்கு தொழில் எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் படிப்படியாக நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து எந்த இடைஞ்சலும் கருப்பேன் காப்பாற்றினா போதுமா? 30 தொழிலுக்கு மட்டும் உத்தரவு, சரியா? மற்றதெல்லாம் உனக்கு ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன் போ. அப்போ வர்றப்பா அம்மாவாசைக்கு வா, சரியா? அம்மாவாசைக்கு என்ன வந்து பாரு, கூட வரப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு தேங்காய் வியாபாரமா? சரிப்பா. அப்படியா? நமக்கு வியாபாரத்தில் எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் நான் கருப்பசாமி ஓடி போய் உனக்கு நிற்காம உனக்கு வேலை கொடுத்தா போதுமாப்பா. ஆவணி 3ஆம் தேதியிலேருந்து உனக்கு நீ போய் ரெகுலராக வெட்ட ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி 4 காசு நமக்கு நிற்கணும். அடுத்த ஒரு 33 நாள் மட்டும் போகிறோம், சரியா? ஆவணியிலேருந்து ஆவணி 30 முடியட்டும், புரட்டாசி பிறக்கிறதுக்குள்ளேயே உனக்கு கையில் 4 காசு நிற்கிற மாதிரியும் அதே போல் நீ போய் எடுத்து வியாபாரம் பண்ணுற மாதிரியும் அதுலேருந்து உனக்கு அமைச்சா போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்குறவா. பெரிய அளவுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஜனவரி 1 பிறந்துடணும். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கடன் வாங்காமல் அட்வான்ஸ் வாங்காமல் நம்ம கையிலேருந்து ஒரு முதலீடு போட்டு நமக்கு தேங்காய் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு
வர்ற ஆவணி 1லேருந்தே கணக்கு பண்ணி கொடுத்துறேன். சரியா? கடைசிக்குள்ளே உனக்கு பகுதி முடிச்சு கொடுத்துட்றேன். அதே போல் எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் கருப்பேன் அமைச்சா போதுமா? அதே போல் ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, ஒன்றை பாங்கா வச்சுக்க. அதே மாதிரி மகனோடது அம்மாவாசை வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அப்படி இல்லைன்னா உனக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். சரியா? கூடயே வரேன் பாப்பா. அதையும் உனக்கு நான் வசூல் பண்ணி கொடுத்துறேன். சரியா? கருப்பசாமி மறுபடி அன்னூர் வச்சுப்பா. அன்னூர் சரிப்பா. ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்ததில்ல. சரிப்பா. முதல் தகப்பனை சரி பண்ணணும், அப்படித்தானே? அதில் எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் அமைச்சு கொடுத்தனே. வேலையை கொடுத்து வருமானத்தை கொடுத்ததுனால அவனுக்கு கொஞ்சம் மிதப்பா போயிடுச்சு. அதனால் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன்ப்பா 2 நாளைக்கு. சரியா? இதை 4 அறுத்து உன்னோட ஆலயத்துக்குள்ள மட்டும் போட சொல்லிடு. சரியா? வந்ததுக்கப்புறம் குடும்பத்தோடு அவங்ககிட்ட சொல்லாமல், தகப்பங்கிட்ட சொல்லாமல் இதையை கொண்டுட்டு போய் எல்லோரும் ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். நீ கேட்டது போலயே இங்கே வந்துடுவேன். அம்மாவாசைக்குள்ளேயே இங்கே ஒடியாந்துருவேன். அம்மாவாசைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கருப்பசாமி நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி சொன்னபடி கேட்க வச்சு சண்டை இல்லாமல் கருப்பை வாழ வச்சா போதுமா? நான் அமைச்சு தரம்போ. சரியா? அம்மாவாசைக்கு என்ன வந்து பாருப்பா. இதில் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழில் யாராமனே ஹோட்டல். அதனால் கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி முன்னாடி வாப்பா. நீ எதிர்பார்த்தது போல் உன்னோட எதிர்காலமெல்லாம் நல்லபடியாக பிள்ளைகளை படிக்க வச்சு வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி நான் உனக்கு அமைச்சு தரேன். ஆனால் என்ன மறக்காமல் இருக்க வரைக்கும் கருப்பசாமி நான் நல்லா வச்சுருந்தேன். அப்படியே இல்லையா? அப்போ என்ன ஏண்ட மறந்தமானே அப்படின்ற. இப்போ நானும் அதே மாதிரி காரணம் உனக்கு சொல்லட்டுமா? அதனால் நான் உனக்கு என்ன பண்ணணும்? எண்ணெயிலேருந்து உனக்கு வருமானத்தை கொடுக்கணும். அதனால் உனக்கு என்ன பண்ணுறேன்? அமாவாசை பௌர்ணமிக்கும் தவறாமல் எங்கே சுற்றினாலும் எனக்கு இங்கே மாலையும் பாட்டில் கொண்டு வந்துடணும். நீ கேட்டதோட கருப்பசாமி அடுத்த 13 நாள்ல இருந்து உனக்கு தொழிலும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து பிள்ளைகளை படிக்க வச்சு அதுக்கு தகுந்த வேலையும் உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டு ஓடு. மண் மட்டும் கொஞ்சம் கொண்டுட்டு வரணும். எங்கேருந்து கொண்டு வரணும்? வேற உனக்கு என்ன பண்ணி தரணும்? ஊரில் போர் போடணும். அதான் அங்கேருந்து மண் மட்டும் கொண்டுட்டு வா. உனக்கு போர் போடுறதுக்கு வந்து டைமும் நேரமும் உனக்கு சொல்கிறேன். நல்ல இடத்துல உனக்கு நல்லபடியாக தண்ணி வர்ற மாதிரியும் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தாரு. சரியா? அதனால் வர அமாவாசைக்கு வரும்போது எனக்கு பாதத்தில் விலகிற மாதிரி ஒரு மாலை, ஒரு பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடு. அதே மாதிரி அந்த மண்ணும் எடுத்துகிட்டு வந்துடு. நீ கேட்டது போல் உனக்கு போர் போடுறதுக்கும் அமைச்சு கொடுத்து பிள்ளைகளையும் காப்பாற்றி நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு வருமானத்துக்கு தடை இல்லாமல் இப்போ கொடுக்குற காசை வச்சுக்க. சரியா? எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு இதுதானே பற்றாக்குறையாக இருக்குது. உனக்கு நான் அள்ளி கொடுத்துருக்கேன். இதிலிருந்து உனக்கு குறைவில்லாமல் கருப்பம் கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு தரம்போ. அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் வந்து பார்த்துடணும். கருப்பசாமி மறுபடி திண்டுக்கல் போயிடுச்சுப்பா. அதனால் கட்டட சம்மந்தப்பட்ட தொழிலப்பா. அதனால் கருப்பசாமி நமக்கு போட்டது எல்லாமே போட்ட மாதிரியே இருக்குது. அதனால் அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி மனைவிக்கு எந்த வித உடல்நிலையிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடுத்த மாதம் போய் நீ ஸ்கேன் பண்ணுற. அதில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லைப்பா, மருந்து மாத்திரை ஒரு மாதம் சாப்பிட்டா போதுன்ற மாதிரி அமைச்சா போதுமில்ல. போய் காலைல வந்துட்டு ஓடு. வேலை எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். நீயும் அவளும் 2 பேரும் சேர்ந்துதான் ஒட்டுக்க வேலைக்கு போவான். அதனால் இப்போ அவளையவே முடக்கி போட்ட என்ன பண்ணுறது கருப்பசாமி? அப்படித்தானே? அதனாலதே முதல் உனக்கு பால் கூட இருக்க சொன்னதே அவளுக்கு வேண்டிதான். அதனால் நான் கருப்பசாமிக்கு தொழில் வருமானம் நிற்க வேண்டிய பணம் அதே மாதிரி ஆளுக பிரச்சனை எல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வு ஆடி இந்த ஆவணி மாதம் 3ஆம் தேதியிலேருந்து நீ கேட்டது போல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு தந்துடுறேன். இதை எல்லா மக்களும் சாப்பிட்றணும். இதை கொண்டு பாங்கா வச்சிரு. நான் கருப்பன் கூடவே வந்துடுறோம். சரியா? எல்லாம் சாப்பிட்றணும். சரியா? எல்லாரும் ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். அப்படி அப்போ அது எங்கே நிற்கிது? அங்கே தான் காசை வாங்குறாங்க, ஆனால் வேலையை பார்க்க மாட்டாங்க. அந்த வண்டி சரி, இதை கொண்டுட்டு போய் வண்டியோட டேஷ் போர்டில் மட்டும் வச்சிரு. சரியா? எந்த இடைஞ்சலும் சீக்கிரமாக வெளியில் வர மாதிரி அமைச்சு கொடுத்துருவோம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் இதில் ஆட்டோ வச்சுருக்கிறது யார்? ஆட்டோ டிரைவர். கையை கத்துறது வாய் கத்த மாட்டேது. அப்படி தண்டமான. அதனால் இன்னையிலேருந்து உனக்கு வருமானத்தை அதிகப்படுத்தினா போதும்ல. நான் அதைத்தான் சொன்னேன். வருமானம் வர்றதுன்னா வண்டி ஓடுனா தானே வரும். அதுதான் சொன்னேன். வருமானத்தை அச்சீவ் பண்ணால் போதுமா? அதான் உனக்கு கேட்டேன். அதனால் உனக்கு கருப்பசாமி முதல் பொருளாதாரம் வேணும். பணம் இருந்தால் தான் மற்ற எல்லா பிரச்சனையுமே தீரும். அப்படிங்கிறதுனால முதல் வாகனம் நல்லா ஓடணும். அதனால் நாளையிலேருந்து உனக்கு படிப்படி அமைச்சு தந்துடுறேன். அதே மாதிரி ஆவணி பௌர்ணமி முடியணும். பௌர்ணமிக்கு அப்புறம் ஒரு ரெகுலராக ஒரு வாடகை, ரெகுலராக ஒரு 2 கம்பெனி உனக்கு பிடிச்சி கொடுத்துறேன். நிரந்தரமான ஒரு வாடகை கிடச்சிடும். இப்போ போய் ஸ்டாண்டர்டில் போய் நின்று ஓடலை.
உனக்கு ரெகுலராக வர ஆவணி பௌர்ணமிக்கு மேலே ரெகுலராக அது வரைக்கும் நமக்கு பொருளாதாரம் வந்து எந்த நெருக்கடி இல்லாமல் நான் கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஆட்டோவில் அப்படியா? அது ஆவணி பௌர்ணமிக்கு மேலே அதுக்குள்ளே உன்னோட இருப்பிடத்தில் இருக்கிறத பூரா சுத்தம் பண்ணிடுறேன். குடும்பத்தில் இருக்கிறது உடம்புல இருக்கிறதெல்லாம் வெளியேற்றிடுவோம். அதுக்கு மேலே நீ நினச்சது போல் அந்த இரும்பு சம்மந்தப்பட்டதை வாங்கி விற்கிறதுக்கு நான் வழி அமைச்சு உனக்கு என்றைக்குமே செல்வம் வந்து குறைவாத அளவுக்கு கருப்பி அமைச்சா போதுமில்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோம், அதனால் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படிங்கிறதெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்கணும். நான் கருப்பசாமி உன்னோட எதிர்காலம் நிறையா இருக்குதுடாமானே. அதனால் பசங்களை நல்லபடியாக காப்பாற்றி உனக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க வச்சு வாகனமும் ஓட்டி கொடுத்து நிரந்தரமாக உனக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை அமைச்சா போதுமில்ல. நாளையிலேருந்து அவனுக்கு படிப்படி அமைச்சிருவேன். ஆவணி பௌர்ணமி வரணும், அதுக்கப்புறம் நீ நினச்சதில் போய் வியாபாரம் பண்ணுறமோ உனக்கு ரூபாய்க்கு கொடுத்துறேன். அப்படி தான் போதுமில்ல. இந்த 2 நாளைக்கு இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி, எந்த சிக்கல் இல்லாமல் நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அம்மா வாசிக்கணும் வந்து பாருப்பா, வெயிட் பண்ணி பார்த்துப்போம். கருப்பசாமி மறுபடி ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி குறி 2. யாரா ஹோட்டல் தொழில் பண்ணினது? குறி 2 குறி 3. கருப்பசாமி மறுபடி எந்த ஊருப்பா? மறுபடி எந்த ஊர்? ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு உன் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல கருப்பசாமி வந்து ஆவணி 17ஆம் தேதி முடியணும். அதுக்கப்புறம் தான் நீ கேட்டது போல் எல்லா வேலையும் அமைஞ்சு நீ கேட்டதெல்லாம் இப்படி பின்னாடி போகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம். அது எல்லாமே நீ போய் எந்த இடத்துல போய் நிற்கிறமோ அந்த இடம் உனக்கு வியாபாரம் ஆயிடும். அப்படி இருந்தால் போதும்ல. அதனால் வியாபாரத்தையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்துறேன். அதே மாதிரி நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் எப்போ தீரும் அப்படின்னா உன்னை 1.25 வருஷம் முடியணும். 1.25 வருஷம் முடியறதுக்குள்ளே நீ தயார் பண்ணுற மசாலா கம்பெனியும் நல்லா டெவலப் பண்ணி விட்டுறேன். பசங்களை 3 பேர்த்தையும் செட்டில் பண்ணிடுறேன். இன்னொருத்தனுக்கு நல்லபடியாக திருமணம் பண்ணணும். அப்படி தானே? அந்த சைடு இருந்து பிரச்சனை வர்றதை இன்னும் 21 நாளில் நிப்பாட்டி போகிறேன். சரியா? போய் காலையில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி வந்து நீ என்னோட எதிர்பார்ப்பு போலையே இந்தா உனக்கு நீ போய் நின்று பேசுனா உனக்கு வருமானம் வந்துடும். கிட்ட வாப்பா. உனக்கு வருமானத்தை கொடுத்துட்டு நீ கேட்டது போல் கருப்பசாமி செட்டில் பண்ணி வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சு நல்லபடியாக எல்லாரும் போல் நம்ம வாழ்வோமா, தனியாக நம்ம நினச்சது போல் உன்னோட ஆசை போலையே தோட்டமும் வாங்கிறதுக்கு 2.25 வருஷம், இது 1.25 வருஷம் தீந்துடும். 2.25 வருஷத்துக்குள்ளே அந்த இடத்துல உனக்கு நான் செட்டில் பண்ணி உனக்கு தோட்டம் நான் வாங்கி தந்துடுறேன். உன்னோட ஆசை அது தானே? அதே போல் நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். கிட்ட வாப்பா. உனக்கு தொழிலும் நிரந்தரமாக அமைச்சு கொடுத்து அதே மாதிரி நேர காலம் மட்டும்தான் சரியில்லை. அதனால் எல்லா விஷயத்துலேயுமே ஜாமீன் கையெழுத்து போடணும் இருந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி கவனமாக இருக்கணும். ஒரு வருஷம். சரியா? வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி, கையெழுத்தாக இருந்தாலும் சரி, மற்றதை நான் எல்லாமே உனக்கு நான் செட்டில் பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல. அதுக்கு தான் சொன்னேன், நான் செட்டில் பண்ணி கொடுத்துறேன். கவனமாக மட்டும் இருந்தால் போதும். வேலையை பற்றிலாம் கவலைப்பட வேணாம், நான் பார்த்துக்கிறேன். அதை பாங்கா வச்சுக்க. இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கருப்பம் கூடவே வந்துடுறப்போ இதை மட்டும் வாகனம் எடுக்க போகிறீல்ல, அதுக்கு வச்சுக்க. கூடவே வரம்போப்பா. கருப்பசாமி மறுபடி தெக்கலூர் வச்சுப்பா. தெக்கலூர் இட பிரச்சனையை முடித்து அதுக்கப்புறம் வித்தும் கொடுத்துருப்பா. அதனால் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை வேறு ஒன்று தடுத்து நிப்பாட்டணும். அதனால் கருப்பசாமி அதில் ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் உனக்கு தடுத்து நிப்பாட்டினா போதும்ல. தடுத்து நிப்பாட்டி இந்த மாதம் முடியறதுக்குள்ளே ஒரு 2 பேர் வந்து பார்ப்பேன். சரியா? அதில் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அதை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கும் வருவேன். அது இப்படி அமைச்சு கொடுத்தா போதும்ல. போய் காலைல வந்து ஓடு. அதில் எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு அந்த இடத்த பிரச்சனையை தீர்த்து உனக்கு விற்று கொடுத்து உனக்கு அதுலேருந்து ஒரு வழி அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. கிட்டவா. அது வரைக்கும் வருமானத்தை கொடுத்து எல்லாரும் போல் உனக்கு அமைச்சு கொடுத்துரு. இந்த மாதம் கடைசிக்குள்ளேயே ஒரு வழி பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல. கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி திருவாரூர் மாவட்டம் வச்சுப்பா. சரிப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். மகளுக்கு வந்து உடல்நலம் சரியில்லையா? அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி எப்படியாவது அவளை காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்தணும். அடுத்த 3 நாள் முடியறதுக்குள்ளே நீ எதிர்பார்த்தது போல உன்னோட அந்த ரத்த கசிவு வந்து நின்றும். சரியா? இன்னும் ஒரு 13 நாளைக்கு மட்டும் நல்லபடியாக கவனித்து பார்த்துக்கணுமா. அதை மட்டும் நீ நல்லபடியாக டாக்டர்கிட்ட கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். ஒரு 13 நாள் மட்டும். அதில் அந்த ரத்த கசிவு இல்லாமல் கருப்பசாமி 3 நாளே நிப்பாட்டி கொடுத்துறேன். சரியா? அடுத்து நல்லபடியாக உசுருக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. போய் காலைல விட்டு ஓடு. ஆடி அம்மாவாசை அன்னைக்கு என்னை வந்து பார்க்கணும்டாமானே. எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா. வர்றதுக்குள்ளேயே ஓரளவுக்கு பரவாயில்லன்றேன் டாக்டர். சரியா? இங்கே வந்துட்டு போகும்போது உனக்கு பரவாயில்ல,
இன்னும் ஒரு வாரத்தில் எல்லாம் நார்மலாக கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கருப்பு அமைச்சா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன். ஒன்று அவள் இருக்கிற இடத்துல வச்சுக்க, பக்கத்தில் ஏதோ ஒரு பக்கம் பேக்கில் ஏதோ ஒன்று வச்சிடணும். அவள் கொஞ்சம் ஓரளவுக்கு வர்றா அப்படின்னா சும்மா ஒரு சொட்டு மட்டும் புழிஞ்சு நாக்கில் வைக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். எந்த இடைஞ்சலாம் முழுசும் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல. அதனால் மொதல் அவளை சரி பண்ணிடுவோம், அடுத்தடுத்து உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன்ப்பா. அதனால் எந்த சிக்கல் இல்லாமல் அப்படியே அதை நான் அமைச்சு கொடுத்துறேன். அம்மாவாசி உனக்கு சொல்கிறேன், மொதல் மகளுக்கு கொடுத்துருக்கேன், வரும்போதே பரவாயில்லிட்டு வரணும், பண்ணித்தரம்போம். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா, அங்கே பத்தி பற்ற வைப்பா, போய் மறுபடியும் காலையில் விட்டு வைப்பா. சரிப்பா. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு வந்ததில் உனக்கு ஆமாம், குடும்பத்தில் எல்லாம் நாலு விதமாக இருக்கும், அப்படித்தானே? அதனால் கணவரை சரி பண்ணணும், மகனை சரி பண்ணணும், மகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரி பண்ணி தரணும். இந்த கடமான குடி. இன்னைக்கு உனக்கு வேலைக்கு வர சொல்லியிருக்கானா? ஆவணி 30க்கும் நீ இவனை பற்றி கவலைப்படாத. அதனால் என் மகன் அப்படிங்கிறதுனால நாளையிலேருந்து அதை சரி பண்ணி முழுசும் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவனுக்கு வேலைக்கு போக வச்சு 4 பேரை மதிக்கிற மாதிரி அமைச்சா போதும்ல. இந்தா இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். வேலையில் இப்போ கூப்பிட்ட வேலைக்கு இப்போ போ, இப்போதைக்கு. அதுவும் நிரந்தரம் கிடையாது, இப்போதைக்கு போ. அதுக்கப்புறம் நிரந்தரமாக நல்ல வேலையை உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? 2வது கணவரை திருத்தணும். கட்டாயமாக கருப்பசாமி இதை கொண்டுட்டு போய் நலவாசப்படியில் கட்டிடு, உனக்கு அவனையும் திருத்தி கொடுத்துறேன். 3வது கடன் பிரச்சனை பெரும் பிரச்சனை. அதனால் உனக்கு இன்னும் ஒரு 33 நாளைக்கு கடன் பிரச்சனை ஒரு சில தொந்தரவு இருக்க தான் செய்யும். அதை தாண்டி வந்தாச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி மகளுக்கு டைவர்ஸ் விஷயமா இருக்குது, அதனால் அவை வீட்டிலேருந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, கட்டாயம் வராது. அம்மாவாசி கூட்டிட்டு வா. சரியா? மகளையும் சேர்ந்து கூட்டிட்டு வா. ஆளுக்கு ஒரு மாலை, நீ ஒரு மாலை அவள் ஒரு மாலை கொண்டுட்டு வா. நீ கேட்டதை போல எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. அதனால உனக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுத்தா போதும்ல. இன்னையிலேருந்து எல்லாத்துக்கும் உனக்கு ஒரு முடிவு பண்ணி தரணும். இந்தா இதை ஜூஸ் மட்டும் போட்டு கொடு. கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக அவனையும் சரி பண்ணி கொடு அப்படின்னு ஜூஸ் போட்டு அவனுக்கு சந்தேகம் வராத மாதிரி எல்லாரும் குடிக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு டம்ளர் கொடுத்துரு. நான் கருப்பசாமி அவனையும் திருத்தி கொடுத்துறப்போ வெயிட் பண்ணி பட்டுப்போப்பா. சரியா? அத்தை வெயிட் பண்ணி பட்டுப்போ. அப்படியா? இந்தா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி, எந்த சிக்கல் இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்துறேன்.